PGTRB நியூ சிலபஸில் யூனிட் 1ல் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு சப் டாப்பிக்காக சிம்பயாசிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. அப்போ அந்த சிம்பயாசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த PGTRB நியூ சிலபஸ் 2025 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு டெய்லி நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ஜு, அதுக்கப்புறமா PDF நோட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். சீக்கிரமாக இதில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க இப்போ இந்த சிம்பயாசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, BF3. இப்போ BF3 ப்ளஸ் F மைனஸ் gives BF4 மைனஸ். அதே இது BH3 ப்ளஸ் H மைனஸ் gives BH4 மைனஸ். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே போல தான் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் F மைனஸ் அப்படிங்கிறது ஒரு ஹார்டு லிகாண்ட். F மைனஸ்ங்கிறது ஒரு ஹார்டு லிகாண்ட். இந்த H மைனஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் லிகாண்ட். அப்போ இது ஒரு ஹார்டு லிகாண்ட் F மைனஸ், H மைனஸ்ங்கிறது ஒரு ஹார்டு லிகாண்ட். அப்போ இதில் BF3 இருக்குது. அப்போ இந்த BF3ல் F வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னது தான், அது ஒரு ஹார்டு லிகாண்ட். இந்த BH3ல் Hங்கிறது என்ன, அது ஒரு சாஃப்ட் லிகாண்ட். அப்போ BF3ல் F வந்துட்டு ஹார்டு லிகாண்டுன்னு சொல்லியாச்சு. BH3ல் இந்த H மைனஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் லிகாண்ட் அப்படிங்கிறது சொல்லியாச்சா. அப்போ இந்த ஹார்டு லிகாண்ட் எதை தான் ப்ரிஃபர் பண்ணுது, இது ஆல்ரெடி கம்பைன் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஹார்டு லிகாண்டு கூட தான் அது கம்பைன் ஆகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த H மைனஸ் எதை ப்ரிஃபர் பண்ணுது, ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது, ஒரு சாஃப்ட் லிகாண்ட் இருக்குது, அது கூட தான் இன்ட்ராக்ட் ஆகி BH4 மைனஸாக அது மாறுது. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு இன்டராக்ஷனுக்கு பேர் தான் சிம்பயாசிஸ் அப்படிங்கிறது மீனிங். இப்போ அதே இது அடுத்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். இதில் BH3F மைனஸ் இருக்குது, BF3H மைனஸ் இருக்குது. இந்த ரெண்டையும் இன்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது. அப்போ பாருங்கள், இங்கே BH3F மைனஸ், இங்கே BF3H மைனஸ். அப்போ இந்த H மைனஸ் யார் கூட கம்பைன் ஆகுது, ஆல்ரெடி ஒரு H சாஃப்ட் லிகாண்ட் இருக்குது, அது கூட தான் இன்ட்ராக்ட் ஆகுது. இன்ட்ராக்ட் ஆகி என்ன கிடைச்சிருது, BH4 மைனஸ் கிடைக்குது. அதே போல் இந்த BF3 கூட F மைனஸ் கம்பைன் ஆகி BF4 மைனஸ் கிடைக்குது. சரிங்களா. அப்போ இதுதான் கான்செப்ட். சிம்பயாசிஸ்னால் அவ்வளவுதான். அப்போ அங்கே ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது, அங்கே ஆல்ரெடி ஒரு சாஃப்ட் லிகாண்ட் இருக்குது, அந்த சாஃப்ட் லிகாண்டு கூட இன்னொரு சாஃப்ட் லிகாண்ட் தான் அங்கே வந்துட்டு கம்பைன் ஆகுது. அப்போ இந்த சிம்பயாசிஸுக்கு ஒரு நல்ல டெஃபினிஷன் இருக்குது பாருங்கள். Soft ligands have a tendency to combine with a center. அங்கே சென்டர் என்ன இருந்தது, BH3 இருந்தது இல்லையா. அப்போ இதில் Bங்கிறது ஒரு சென்டர். அப்போ சாஃப்ட் லிகாண்ட்ஸுங்கிறது என்ன, இப்போ H மைனஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட் லிகாண்ட். அப்போ அதுக்கு என்ன டெண்டன்சியா, have a tendency to combine with a center. இதுதான் சென்டர் கம்பைன் ஆகுது, which is already associated with soft ligand. ஆல்ரெடி அங்கே என்ன லிகாண்ட் இருக்குது, சாஃப்ட் லிகாண்ட் இருக்குது. அப்போ சாஃப்ட் லிகாண்டுக்கு ஒரு டெண்டன்சி, என்ன டெண்டன்சி, ஆல்ரெடி அங்கே என்ன ஆகிருக்குது, அசோசியேட் ஆகிருக்குது இல்லையா, ஒரு சாஃப்ட் லிகாண்ட் வந்து அசோசியேட் ஆகிருக்குது, அது கூட கம்பைன் ஆகுது. ஸோ அந்த இன்டராக்ஷனுக்கு பேர் தான் இந்த சிம்பயாசிஸ். சரிங்களா. அப்போ இந்த சிம்பயாசிஸ்ங்கிறத நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.